ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. இதில் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் சோஷியல் எக்ஸாமுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டியூஷன் சென்டரில் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் தான். இதில் வந்து நீங்கள் 100க்கு 98 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்குமே எப்படி வந்து மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்குறது சோஷியலுக்கு அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறதுனால உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஆல்சோ இதோட இந்த பேப்பர் ஆன்சர் ஸ்கிரிப்டோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களுமே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்களுமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வைப்போம் உங்களுக்கு பிடிஎஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வித்தவுட் வேஸ்டிங் மோர் டைம்ஸ் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. 1 மார்க்ஸ் இந்த மாதிரி போட்டு பார்ட் 1 மென்ஷன் பண்ணிட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக வந்து எல்லா 1 மார்க்ஸுமே வந்து ஒரே பேஜில் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 14 மார்க்ஸ் இருக்கும், எல்லாமே கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. 14 மார்க்ஸ் இதிலே உங்களுக்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து மறக்காமல் போட்டு எழுதுங்க. கொஷின் நம்பர் வந்து மார்ஜினுக்கு வெளியிலையும் மார்ஜினுக்குள்ளே வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வர மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அந்த மாதிரி லைன் வச்சு செப்பரேட் பண்ணிட்டு அந்த ஆன்சர்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி நீட்டாக எழுதிக்கோங்க. ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் எழுதணும். ஏன்னா ஆப்ஷன் எழுதாமல் போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காம போகிறதுக்குமே சான்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் நீட்டாக அந்த மாதிரி எழுதுங்க. எல்லா 1 மார்க்ஸுமே கரெக்டாக இருக்க மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2 கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2லமே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் 2ல் 2 மார்க்ஸ்லாம் சோஷியலுக்கு வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. மறக்காமல் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினாலும் நீட்டாக இருக்கும். சப் ஹெட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா சப் ஹெட்டிங்ஸ் மறக்காமல் போட்டு அதை அனலைன் பண்ணி காட்டி எழுதலாம். இந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் 2 மார்க்ஸ்னால் 2 to 3 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. இம்பார்ட்டண்ட்டு இருக்க பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மேப்பு அந்த மாதிரி டைம்லைன்லாம் வந்து செப்பரேட்டாக நாங்களே அப்கமிங் வீடியோஸ் போடுவோம். அதை உங்களுக்கு உடனே பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அண்ட் ஆல்சோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாமே லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி நீட்டாக வந்து இந்த மாதிரி அடிக்காமல் எழுதுங்க. எந்த இதுவுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆனிச்சு அப்படின்னா பென்சிலில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணக்கூடாது, பெனில் தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். பெனில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இது என்னால் அடிக்கப்படுது அப்படின்னு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கொஷின் முடிச்சாலுமே இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு செப்பரேட் பண்ணி காட்டுங்க. அந்த மாதிரி சப்ஹெட்டிங்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் லைன் போட்டு காட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு 2 மார்க்ஸ் அப்படி கிடச்சிக்கும் குறையாமல். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போட்டு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் போடலாம். ஸ்டார்ஸ் இந்த மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இந்தியா இதுக்கெலாம் வந்து ஈஸியாக வந்து மார்க் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு நீங்கள் அந்த இருக்கிறத அப்படியே கிளாஸிஃபை பண்ணிங்கனாவே போதும். நெக்ஸ்ட்டு மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இதெல்லாம் மறக்காமல் படிச்சுட்டு போங்க. கிராஸ் டொமஸ்டிக் ஜிடிபி இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஷின். ப்ரொபோஷனல் டேக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ புக் இன்சைட்லேருந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் புக் பேக் ஆனால் நீங்கள் தரவு பண்ணிங்க அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஆனால் இங்கே வந்து கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். ஸோ வந்து கம்பல்சரிக்கு நீங்கள் வந்து உள்ள இருக்க டெஃபினிஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எக்கனாமிக்ஸில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் இருக்கும். 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து இல்லை எல்லாமே இதுலேருந்துமே வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 1 மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. இல்லைனா ஒரே சப்ஜெக்ட்லேருந்து கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபில்லப்ஸ்லாம் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. அதுலேருந்து 5 மார்க்ஸ் ஈஸியாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடுவீங்க 5 மார்க்ஸில். ஸோ அதெல்லாம் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்படியே ஃபில்லப்ஸ்லேருந்து வரும். 5 வேர்ட்ஸ் எதுனாவே 5 மார்க்ஸ். நீங்கள் 1 பேஜ் 1.5 பேஜுக்கு வந்து டீட்டெயில் எழுதுறத இதில் ஈஸியாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார்லாம். ஸோ இதெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரி சப் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு வந்து மார்க் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஆன்சர் கீழே வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சப்ஹெட்டிங்குமே ஒரு டிவிஷன் ஒவ்வொரு மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் சப்ஹெட்டிங் போட்டு அதை வந்து இந்த மாதிரி நீட்டாக பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ்லாம் கரெக்டாக நீட்டாக விட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஹெட்டிங்குமே நீட்டாக வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். டிஸ்டிங்விஷ்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு மெட்டாலிக் மினரல்ஸ் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் இந்த மாதிரி நீட்டாக பாக்ஸ் போட்டு எழுதுங்க. டிஸ்டிங்விஷ் 2 பாயிண்ட்ஸ் எதுனாவே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கிடைச்சிடும். எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் இதுவே வேணுமோ எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸு இந்த கிவ் ரீசன் கொடுத்துருக்காங்க. கிவ் ரீசன்லாம் இது கிவ் ரீசனுக்கு 1 மார்க் அண்ட் இதுக்கு 2 மார்க்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க மார்க்ஸை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் சிவில் டிஸ்அபிலியன்ஸ் ஒன்று கேட்டிருக்காங்க.
இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக இந்த மாதிரி சப்ஹெட்டிங் போட்டு நீட்டாக எழுதுங்க. இந்த மாதிரி ஸ்டார் போட்டு பாயிண்ட்ஸ்லாம் நீட்டாக பாயிண்ட் பண்ணி எழுதுங்க. சால்ட் மார்ச் இதெல்லாம் இந்த கொஷின்லாம் நான் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்ஜினுக்கு வெளியில் வந்து எழுதுறத வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்ஜினுக்கு வெளியில் நீங்கள் கொஷின் நம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ மார்ஜினுக்கு வெளியில் எதுவுமே எழுதுறதுக்கு அனுப்புனீங்க. அப்படி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா ஹாரிசான்டலாக வச்சுட்டு லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுட்டு எழுதலாம். நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி போட்டு கூட காலம் போட்டு கூட நீங்கள் எழுதலாம். இந்த மாதிரி வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கோங்க எதுவுமே. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் தான் கிடச்சிருக்கு 5 மார்க்ஸ்க்கு. இந்த கொஸ்டின்லாம் டைப்ஸ் ஆஃப் சாயிலாக இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து சோஷியலுக்குமே உங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மறக்காம பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட் அந்த இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்களாவே மார்க்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு பிடிஎஸ் கேட்டிருக்காங்க. பிடிஎஸ்மே உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். மிஸ்டேக் இல்லாமல் எழுதினீங்க அப்படின்னா. ஸோ டைம்லைன்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. டைம்லைன் வந்து ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் இது. நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸ் பென்சிலை ட்ரா பண்ணிட்டு பென்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதி காட்டலாம். ஸ்கேல் இதுவும் கூட பென்லேயே கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸ்கேல் மறக்காமல் எழுதிருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து எழுதி எடுத்து காட்டுங்க. இந்த டைம்லைன்லாம் மறக்காமல். டைம்லைனுக்குமே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போட்டுடலாம். அண்ட் ஒரு மேப் அண்ட் டைம்லைனுக்குமே செப்பரேட்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து நீங்கள் மறக்காமல் கொஷின் நம்பர் போடணும். ஏஆர்பி அந்த மாதிரி இருந்துச்சுனாமே அதுவுமே மறக்காமல் போட்டுருங்க. 5 மார்க் வந்து வேர்ல்ட் மேப் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வேர்ல்ட் மேப்போட இருக்க பிளேசஸ்லாம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் அந்த மாதிரி மார்க்கில் வந்து மேப்பில் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ மேப்லாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் வந்து காஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் 80% கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏஆர்பி எது எழுதுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக எழுதுங்க. அண்ட் 8 மார்க் கொஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 to 3 பேஜஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ்மே உங்களுக்கு ஒரு மேப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தமிழ்நாடு மேப் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியா ரிவர் ஆர் தமிழ்நாடு மேப் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து எது வந்து நல்லா தெரியும், எதில் இருக்க 8 பிளேசஸில் வந்து மோஸ்ட் பிளேசஸ் எதில் தெரியும் அப்படின்ட்டு எல்லா பிளேஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நீட்டாக வந்துட்டு பாயிண்ட்ஸ்லாம் கரெக்டான பிளேஸில் பாயிண்ட் போடுங்க. ஏன்னா பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். பாயிண்ட் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அதை வந்து ஆரோ மார்க் போட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த காஃபி க்ரோயிங் ஏரியா அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. உள்ளே டேம்ஸு அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏர்போர்ட்ஸ் இதெல்லாமே எல்லாம் பார்த்துக்கோங்க. ரிவர்ஸுமே பார்த்துக்கோங்க. இதிலேருந்து ரிவர் அந்த மேப்பில் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்கிறதுக்கான ஒரு சான்ஸ் தான் மேப்பு. ஸோ மறக்காமல் மேப்பில் வந்து எல்லாமே பார்த்துட்டு போங்க. அண்டு நீட்டாக வந்து எழுதுங்க. இந்த மாதிரி அழைச்சழிச்சு எழுதாதீங்க. மேப்பை நீட்டாக பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆரோ மார்க் போட்டு கூட எழுதலாம். அண்ட் தட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதோட வந்து மேப்போட முடிஞ்சிரும் கொஷின் பேப்பர் வந்துட்டு. இதிலேருந்து நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், உங்களோட கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டுமே நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். ஒரு வாட்ஸ்அப்பில் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைப்போம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா எழுதிட்டு வாங்க. ஈஸியாக சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.